ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு arusuvaiattil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயில் நேரத்தில் நல்லா குளு குளுன்னு சாப்பிட்ற மாதிரி சேமியா குச்சைஸ் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் சேமியா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நம்ம வறுத்த சேமியா அல்லது வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுத்த சேமியா சேர்த்துருக்குறேன். இதுக்கு 1 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்த தேவையில்லை. இது கரெக்டாக வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இது ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். நம்ம ஐஸ் சாப்பிட்றப்ப அந்த சேமியாவும் கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சேமியாவில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து வேக வைக்கிறோம். நாம் இதில் சர்க்கரை போட்டு வேக வைக்கிறதுனால தான் தண்ணி கரெக்டாக வைக்கிறோம். இல்லைன்னா சர்க்கரையும் வேஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியும் ஓரளவுக்கு கம்மியாயிடுச்சு. சேமியா இந்த அளவுக்கு வெந்தால் கரெக்டாக இருக்கும். அதாவது 3/4 பாகம் வெந்துருச்சுனாவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீதி இருக்கிற தண்ணி ஆற அது சரியாக கரெக்டாக இழுத்துக்கும். தண்ணி வேஸ்ட் ஆகாது. இப்போ இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து நான் 1/2 லிட்டர் பாலை ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாம். ரோஸ் சர்பத் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறோம். இதில் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தனா தான் நல்லாயிருக்கும் ஐஸுங்கிறதுனால. இதோடையே ரோஸ் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறோம். ரோஸ் வாட்டர் சேர்த்துறப்ப அந்த ஐஸே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் செய்கிறப்ப சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் ஊற்றுறதுக்காக மோல்டு எடுத்திருக்கேன். மோல்டு இருந்தாலும் சரி அல்லது டம்ளரில் கூட நம்ம ஐஸ்கிரீம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற சேமியாவை இதோடு சேர்த்துக்கலாம். 90's கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் இதெல்லாம் போட்டாச்சு. இதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற பாலையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கும் மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஐஸ் ஸ்டிக்கை ஸ்டிக் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இது போட்டாச்சு. இதுக்கும் மேலே லைட்டாக கத்தி வச்சு கீறிட்டு நம்ம குச்சி போட்டுக்கலாம். இது ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டால் நம்மளுக்கு சூப்பரான குச்சைஸு ரெடி ஆகிடும். இப்போ அதே போல் நம்ம டம்ளர்லேயும் இன்னொன்று செஞ்சு எடுத்துக்கலாம். டம்ளரில் சேமியா போட்டுட்டு அதே போல் அந்த பாலை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதையும் ஊற்றிட்டு இதுலேயும் அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இதை நம்ம தண்ணியில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான சேமியா குச்சைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறத எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. சேமியாவோட இந்த ஐஸு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேமியா போட்டது போல் தேங்காயும் கூட இதே போல் போட்டு செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.